இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் விமான எரிபொருள் கையிருப்பு குறையும் அபாயம். சூரிச்சில் செயற்கை நுண்ணறிவு நிபுணர்களுக்கு அமெரிக்க நிறுவனத்தின் அதிரடி சம்பளம். ஷபாவுசன் கண்டோன் பகுதியில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் தீவிர காயம், சந்தேக நபர் கைது. சூரிச் கண்டோனில் திருட்டு மற்றும் வீடு உடைப்பு, 2 நபர்கள் கைது. ஜெனிவாவில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்கு புதிய திட்டம். ஆல்டன் சிறையில் கைதி உயிரிழப்பு, விசாரணை தொடக்கம். மீண்டும் சுவிட்சர்லாந்தை விமர்சித்த டொனால்ட் ட்ரம்ப். பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோனில் நெடுஞ்சாலையில் விபத்து, பெண் ஒருவர் உயிரிழப்பு. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. சுவிட்சர்லாந்தில் வரும் கோடைக்கால பயண சீசனை முன்னிட்டு விமான எரிபொருள் பற்றாக்குறை உருவாகும் அபாயம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெய் வரத்து இடம்பெறும் முக்கிய கடல் வழி தடமான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பது இந்த பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. தற்போது சுவிட்சர்லாந்தின் கட்டாய கெரோசின் கையிருப்பு வரும் 2.4 மாதங்களுக்கு மாத்திரமே போதுமானதாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் மோசமான சூழ்நிலையில் ஜூலை மாத நடுப்பகுதிக்குள், அதாவது கோடைகால விடுமுறை உச்ச நேரத்தில் நாட்டின் விமான நிலையங்களில் எரிபொருள் பற்றாக்குறை உருவாகக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்நிலைமை சுவிட்சர்லாந்து விமான சேவைகளுக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பேச்சாளர் மேக் ஃபுல்ரோட் தற்போது விமான சேவைகள் வழக்கம் போல் சீராக இயங்கி வருகின்றன, பயணிகள் திட்டமிட்டபடி பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றார். அதே நேரத்தில் கடந்த சில வாரங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை கருத்தில் எடுத்து இந்த நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடும் என்பதையும் எச்சரித்தார். உலகளாவிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் இடையூறுகள் சிறிய நாடுகளுக்கும் கூட பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து போன்ற நிலப்பரப்பால் சூழப்பட்ட நாடுகள் வெளிநாட்டு எரிபொருள் விநியோகத்தை அதிகமாக சார்ந்திருப்பதால் இத்தகைய பிரச்சனைகள் அவர்களின் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் செயற்கை நுண்ணறிவு துறையில் பணிபுரியும் திறமையான நிபுணர்களை ஈர்க்க அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஆந்த்ரோபிக் நிறுவனம் மிக உயர்ந்த சம்பளங்களுடன் வேலை வாய்ப்புகளை அறிவித்தது. இந்த நிறுவனம் கலிபோர்னியாவில் இயங்கும் AI பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமாகும். ஆந்த்ரோபிக் நிறுவனம் சூரிச்சில் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களை பணியில் அமர்த்த திட்டமிட்டுள்ளது. இந்த பணிகளுக்கான வருடாந்திர சம்பளம் 2,80,000 முதல் 6,80,000 சுவிஸ் பிராங்க் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச அளவில் இது மாதத்திற்கு சுமார் 56,000 வருமானமாகும். சுவிட்சர்லாந்து போன்ற உயர் வாழ்க்கை செலவு கொண்ட நாட்டிலும் கூட இந்த அளவிலான சம்பளம் மிகவும் கவனிக்கத்தக்கது. இந்த நிலைமை குறித்து கருத்து தெரிவித்த பொருளாதார பேராசிரியர் மைக்கேல் சீஜின் டாலர், செயற்கை நுண்ணறிவு மாதிரிகள் உருவாக்கத்தில் முன்னணியில் உள்ள திறமையாளர்களை பெறுவதற்கான கடும் போட்டி தற்போது உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். இந்த சம்பள அளவுகள் யதார்த்தமற்றவை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். சுவிட்சர்லாந்து AI துறையில் உலகளவில் முன்னணி நாடாக மாறி வருவதும் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. 2026 ஆண்டுக்கான AI இண்டெக்ஸ் அறிக்கையின்படி 2025 ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் 1,00,000 மக்களுக்கு 110.5 AI ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் டெவலப்பர்கள் இருந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது உலகளவில் அதிக AI நிபுணர்கள் அடர்த்தி கொண்ட நாடாக சுவிட்சர்லாந்தை முதலிடத்தில் நிறுத்தியுள்ளது. உயர்தரமான கல்வி அமைப்பு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் சர்வதேச நிறுவனங்களின் முதலீடு ஆகியவை இணைந்து சுவிட்சர்லாந்தை AI துறையில் முக்கிய மையமாக மாற்றியுள்ளன. இதனால் உலகின் முன்னணி நிறுவனங்கள் சூரிச்சை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பி திறமையான நிபுணர்களை அதிக சம்பளங்களுடன் ஈர்க்க முயற்சித்து வருகின்றன. சுவிட்சர்லாந்தின் ஷபாவுசன் கண்டோன் தாயிங்கன் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்று ஒருவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் நபர் உடனடியாக போலீசாரால் கைதானார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் உள்ள கோப் கடையின் முன்பாகவே இடம்பெற்றுள்ளதாக ஷபாவுசன் கண்டோனில் காவல்துறை உறுதிப்படுத்தியது. சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியவுடன் பாதுகாப்பு படைகள் விரைவாக செயற்பட்டு தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்தனர். தற்போது பொதுமக்களுக்கு எந்தவித அச்சமும் கிடையாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்த நபரும் தாக்குதல் நடத்திய நபரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் கொண்டவர்களாக
என்பது இதுவரை தெளிவாக இல்லை. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் தீவிர காயங்களோடு மீட்கப்பட்டு அவசர ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் வேறு யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் ஊடகங்களுக்கு கிடைத்த புகைப்படத்தின் அடிப்படையில் காயமடைந்த நபரின் காலில் குண்டுபட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. காயம் ஏற்பட்ட பகுதி பின்னர் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் எத்தனை குண்டுகள் பாய்ந்தன என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. இந்த தாக்குதல் இதனால் ஏற்பட்டது, சம்பவத்துக்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்ன என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் சோனிகான் சோரிச் கண்டோன் பகுதியில் வாகனம் திருடி பின்னர் கடையில் உடைப்பு நடத்திய 2 நபர்கள் கைதாகினர். இந்த கைது நடவடிக்கை 23/4/2026 அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக சோரிச் கண்டோனில் காவல்துறை தெரிவித்தது. அதிகாலை சுமார் 1:40 அளவில் டீல்ஸ்டோஃப் பகுதியில் உள்ள ஒரு விற்பனை கடையில் உடைப்பு நடந்ததாகவும் குற்றவாளிகள் சிவப்பு நிற சிறிய கார் ஒன்றில் தப்பிச் சென்றதாகவும் அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனடியாக ஆரம்பிக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது நீடு வெனிங்கன் பகுதியில் சந்தேகிக்கப்படும் வாகனத்தை போலீசார் கண்டனர். பின்னர் குற்றவாளிகள் அந்த வாகனத்தில் ஸ்னைசிங்கன் வழியாக தப்பிச் சென்றனர். பின்னர் ஸ்டெயின்மவுர் நகராட்சிக்குட்பட்ட சூரிகோன் பகுதியில் போலீசார் அந்த வாகனத்தை நிறுத்தி குற்றவாளிகளை கட்டுப்படுத்த முயன்றனர். அவர்கள் குறுகிய தூரம் கால்நடையாக தப்பிச் செல்ல முயன்ற போதும் விரைவாக பிடிக்கப்பட்டு கைதாகினர். கைது செய்யப்பட்டவர்கள் 24 மற்றும் 34 வயதுகளை உடைய முன்பு நிராகரிக்கப்பட்ட அல்ஜீரிய அகதி தஞ்சம் கோரியவர்களாக அடையாளம் காணப்பட்டனர். அவர்களுக்கு எதிராக வாகனம் திருடுதல், கடை உடைப்பு திருட்டு மற்றும் பல்வேறு போக்குவரத்து விதிகளை மோசமாக மீறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீஸ் விசாரணைகள் முடிந்ததும் அவர்கள் பொது வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு ஒப்படைக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா கண்டோன் அதிகரித்து வரும் கிராக் கொக்கைன் போதைப் பொருள் பிரச்சனையை சமாளிக்க புதிய மற்றும் இதுவரை இல்லாத முயற்சியை பரிசீலிக்கிறது. இதன்படி போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் கொக்கைன் வழங்கும் சோதனை திட்டம் தயாராகிறது. இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் தெருக்களில் வெளிப்படையாக காணப்படும் போதை பயன்பாட்டை குறைத்து அதற்கு அடிமையானவர்களை சிகிச்சை மற்றும் ஆதரவின் கீழ் கொண்டு வருவது என தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து டேனியல் சோலினோ, ஜெனிவா பல்கலைக்கழக மருத்துவமனைகளின் அடிமைத்தன்மை மனநல பிரிவின் தலைவர், போதை பழக்கத்தில் சிக்கியவர்களை தெருவிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு சிகிச்சை ஆதரவை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றார். இந்த சோதனை திட்டத்தை மேற்பார்வை செய்யும் ஜெனிவா பல்கலைக்கழக மருத்துவமனைகள் ஏற்கனவே ஹெரோயின் வழங்கும் சிகிச்சை திட்டங்களை செயற்படுத்தி வரும் நிலையிலேயே அதே வசதிகளில் கொக்கைன் வழங்கும் நடைமுறையையும் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் போதைப் பொருள் பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மருத்துவ அடிப்படையிலான அணுகுமுறைகள் முன்னதாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் இந்த புதிய முயற்சியும் சமூக பாதுகாப்பையும் நோயாளிகளின் மீள் உருவாக்கத்தையும் ஒருங்கிணைக்க முயலும் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 078 31 31 081. சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் சுகாதார செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக தேவையற்ற அல்லது பயனற்றதாக கருதப்படும் சிகிச்சைகளை நீக்குவது குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தனர். அதன் ஒரு பகுதியாக ஹோமியோபதி சிகிச்சை முறையும் மறுபரிசீலனைக்குட்படுத்தப்படவிருந்தது. இந்த ஆய்வை முன்னெடுக்க சுவிட்சர்லாந்து மத்திய சுகாதார அலுவலகமான பெடரல் ஆபீஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் திட்டமிட்டிருந்தாலும் சுகாதார அமைச்சர் எலிசபெத் ஸ்னைடர் இந்த செயல்முறையை தொடங்காமல் இருக்க முடிவு செய்தார். இது குறித்து FOPH அதிகாரிகள் விளக்கம் அளிக்கையில், ஹோமியோபதி சிகிச்சையை அதன் பயன், பொருத்தம் மற்றும் செலவு திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் மறுபரிசீலனை செய்வது மிகவும் நேரமும் பணமும் தேவைப்படும் செயலாக இருக்கும் என்றார். இத்தகைய ஆய்வுக்காக செலவிடப்படும் வளங்கள் சுகாதார செலவுகளை குறைக்கும் முயற்சிகளுக்கு எதிர்மாறான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறுகின்றனர். இதன் காரணமாக தற்போதைய நிலையில் ஹோமியோபதி சிகிச்சைகள் சுவிட்சர்லாந்தின் அடிப்படை சுகாதார காப்பீட்டின் கீழ் தொடர்ந்து பாதுகாக்கப்படும். சுவிட்சர்லாந்தில் மாற்று மருத்துவ முறைகள் குறித்து மக்கள் மத்தியில் நிலவும் விருப்பமும் அரசின் சமநிலையான சுகாதார கொள்கைகளும் இந்த முடிவுக்கு பின்னணியாக உள்ளதாக கருதப்படுகிறது.
சுவிட்சர்லாந்தின் ஓல்டன் சொலத்தோன் கண்டோன் பகுதியில் உள்ள சிறையில் 23 ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை காலை ஒரு கைதி உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். சிறைச்சாலையின் ஒரு அறையிலிருந்து 43 வயதான கைதி அன்றைய காலை அசைவின்றி கிடந்த நிலையில் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டார். உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் உயிர்ப்பிக்க முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை. இறுதியில் அவர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சொலத்தோன் கண்டோனல் காவல்துறை மற்றும் அதே கண்டோனின் பொது வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து சம்பவத்தின் சூழ்நிலைகள் மற்றும் மரண காரணம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்தன. தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் இந்த மரணம் குற்ற செயல் தொடர்பான வெளிப்புற தாக்குதலால் ஏற்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் மரணத்தின் துல்லியமான காரணம் குறித்து சட்ட மருத்துவ நிறுவனம் மூலம் மேலதிக ஆய்வுகள் இருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் விசாரணை முடிவுகளின் பின் வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை சுவிட்சர்லாந்தை குறித்து கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டார். அமெரிக்க ஊடகங்களுக்கு வழங்கிய சமீபத்திய பேட்டியில் அவர் சுவிட்சர்லாந்து மீது தனது எதிர்மறையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். முன்னதாக சுங்க கட்டணங்களை குறைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நடந்து கொண்ட விதத்தை காரணம் காட்டி அப்போது சுவிட்சர்லாந்து ஜனாதிபதியாக இருந்த கரின் கெல்லர் சுட்டர் குறித்து ட்ரம்ப் பொதுவாகவே விமர்சித்தார். அந்த பெண்மணி எனக்கு பிடிக்கவில்லை என்றும் அவர் கூறியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த வாரம் CNBC ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் வர்த்தக சுங்க வரிகள் தொடர்பில் பேசும்போது சுவிட்சர்லாந்து அமெரிக்காவால் பெரிதும் பயனடைந்தாலும் அதற்கு பதிலளிப்பதில் குறைவாக உள்ளது என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். மேலும் சுவிட்சர்லாந்து நீண்ட காலமாக எலைட் நாடாக கருதப்படுகிறது. ஆனால் அது அவர்களின் சொந்த சேர்த்திறன் காரணமாக அல்ல. அமெரிக்காவின் மூலம் அவர்கள் கோடிக்கணக்கான டாலர்களை சம்பாதித்தால்தான் என்று அவர் கூறினார். சுவிட்சர்லாந்தின் அதிக உரிமை உணர்வு கொண்ட அணுகுமுறையை முடிவுக்கு கொண்டு வர முயன்றதாகவும் அதற்காக அதிக சுங்க வரிகளை விதிக்க முயன்றதாகவும் தெரிவித்தார். ஆனால் அந்த சுங்க வரிகள் பின்னர் சட்டவிரோதமானவை என கருதப்பட்டன. அப்போதுதான் அவர்கள் உண்மையான எலைட் அல்ல என்பது எனக்கு புரிந்தது. உண்மையான எலைட் நாங்கள் தான் என்று ட்ரம்ப் தனது கருத்தை வலியுறுத்தினார். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் 22 ஏப்ரல் 2026 புதன்கிழமை மாலை ஏற்பட்ட சாலை விபத்தில் மின்சார ஸ்கூட்டர் ஓட்டிய 48 வயதான நபர் கடுமையாக காயமடைந்தார். சூரிச் நகர காவல்துறை தெரிவித்தபடி சம்பவம் மாலை 7 மணிக்கு பிறகு ஆல்ஸ்டெட்டர் ஸ்ட்ராஸ் சாலையில் ட்ரெம்ப்லி திசை நோக்கி நடந்தது. அதே திசையில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கார் மற்றும் மின்சார ஸ்கூட்டர் ஆல்ஸ்டெட்டர் ஸ்ட்ராஸை 268 அருகே மோதிக்கொண்டன. இந்த மோதலின் தாக்குதலில் ஸ்கூட்டர் ஓட்டுநர் கீழே விழுந்து தீவிர காயங்களுக்குள்ளானார். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த ஷூட்ஸன் ரெத்தோங் சூரிச் அவசர மருத்துவ குழுவினர் அவருக்கு முதலுதவி அளித்த பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து விசாரிக்கப்படுவதாகவும் ஆதாரங்களை உறுதிப்படுத்த சூரிச் நகர் காவல்துறையின் விபத்து தொழில்நுட்ப பிரிவும் சம்பவ இடத்தில் பணியாற்றியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் மின்சார ஸ்கூட்டர்களின் பயன்பாடு அதிகரிக்கும் நிலையில் போக்குவரத்து பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் என அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தினர். சுவிட்சர்லாந்தின் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோன் பகுதியில் உள்ள 2 நெடுஞ்சாலையில் 23 ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற துயர சம்பவத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார். போலீஸ் தகவல்களின் அடிப்படையில் அதிகாலை சுமார் 2:30 அளவில் பெர்ன் லுசன் திசை நோக்கி செல்லும் பாதையில் ஹக்னோ மேம்பாலம் அருகே குறித்த பெண் ஒருவர் பாலத்திலிருந்து கீழே விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அவர் சாலையில் இருந்தபோது பல வாகனங்கள் மோதியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் துல்லியமான சூழ்நிலைகள், குறிப்பாக அவர் எப்படி கீழே விழுந்தார் என்பது குறித்து பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோனல் காவல்துறை மற்றும் அதே கண்டோனின் பொது வழக்கறிஞர் அலுவலகம் ஆகியன இணைந்து விசாரிக்கின்றன. தற்போதைய தகவல்களின் பிரகாரம் இந்த விடுதல் சம்பவத்தில் வெளிப்புற தாக்குதல் தொடர்பான எந்த ஆதாரமும் கிடையாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவத்தை தொடர்ந்து ஹக்னோ சந்திப்பு மற்றும் ஹார்ட்போல்ட் இடைப்பட்ட பகுதியில் 2 நெடுஞ்சாலை பல மணி நேரங்களுக்கு முழுமையாக மூடப்பட்டது. இதனால் காலை நேர போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் காலை சுமார் 8:30 அளவில் சாலை மீண்டும் திறக்கப்பட்டு போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. இந்த சம்பவத்தில் போலீஸ், பொது வழக்கறிஞர் அலுவலகம், பாசல் பல்கலைக்கழக சட்ட மருத்துவ நிறுவனம், அவசர சேவை அமைப்புகள் மற்றும் மனநல ஆதரவு குழுக்கள் இணைந்து செயற்பட்டன. மரணத்துக்கான துல்லியமான காரணம் குறித்து மேலதிக ஆய்வுகள் தொடர்கின்றன. இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swiss tamil24.com அணுகுங்கள். வணக்கம்.